வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லொல்லு சபாச்சா இதுதான் பார்க்க போறோம். நிறைய பேர் குரோபதி கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, சரிங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. வெல்கம் டு போன் பண்ணாக்கா உமாபதி. இந்த போட்டியில மொத்தம் 16 கேள்வி கேட்போம். அந்த 16 கேள்விக்கும் சரியான பதில் சொன்னா அவங்களுக்கு 2 ரூபாய் கொடுப்போம். 16க்கு 2 ரூபாய் கொடுப்போம் சொன்னவன எத்தனை பேர் கை தட்டாங்க பாருங்க. இதுல இருந்தே தெரியுது இவங்க எல்லாம் 2 ரூபாய் டீ கூட வைக்கலாம் வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கேமுக்கு போவோம். இன்னைக்கு என் கூட ஹாட் சீட்ல உட்காந்து 2 ரூபாய் அமுக்கின்னு போறது யாருன்னு பாப்போம். இதோ உங்களுக்கான கேள்வி. கொசு, மாடு, ஆடு, பசு இந்த வார்த்தைகளை சரியாக வரிசைப்படுத்தி ஆடு, மாடு அமைக்க வேண்டும். ஆடு, மாடு, பசு அது வரையில கரெக்ட். பசு எப்படி வரும்? வேற ஒண்ணு தெரிய வரும். செருப்பு வரும். கலாம் போட்டாரு. காமிச்சிருக்கான் பாரு. திரும்படா, திரும்பி பட்டனை அழுத்துறா. Now your time starts. பசங்க பட்டன் அழுத்திருக்கானுங்க. அதுல ஒருத்த முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு அழுத்திருக்கான். அவன் தான் பர்மால இருந்து வந்திருக்க மிஸ்டர் பர்பு. பர்மா பருப்பு. வெல்கம் டு பர்பு சட்டி. வாங்க 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 பாத்து இதோ வா. இது என்ன தலையில சுண்ணாம்பு அடிக்கிற பிரஷ் புடிங்கி கல்ல வச்சு வச்சிருக்கீங்க? ஓ, this is style of California. வாவ், கலிபோர்னியா. கலிபோர்னியா எங்க இருக்கு? தெரியல. கலிபோர்னியா தெரியாது. கலிபோர்னியா எங்க இருக்குன்னு தெரியாம கலிபோர்னியா கக்கா பண்ணாங்க. என்னாச்சு? அடுப்பு வச்சிருக்காரு. இப்படி சொல்லுது. டேய் பர்மா, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? ஆட்சி சொல்றீங்கல, அத கீழ அடுப்பு வச்சு நல்லா கலகலன்னு பத்த வச்சிருக்கோம். 2 ரூபாய் வேணும்னா உட்கார்ந்து மூணு வெளிய போ. அப்ப நான் எப்படி சார் உட்காருது? நீங்க பார், 2 ரூபாய் உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும் சார். வேணும்னா மூடி உட்காரா. இப்படி வைங்க கேம்னா. யார் வரமாட்டாங்க. ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் பர்மா பர்பு செட்டி. இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த காசை என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? எனக்கு இருக்க எல்லா கடனையும் அடிச்சிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பேன். அப்போ 100 ரூபாய் கிடைச்சா நீ எத்தனை கல்யாணம் பண்ணுவ? இந்த மாதிரி நக்கலான பதிலா சொன்னேன்னு வச்சுக்க, அடுப்பு கொஞ்சம் சூடு அதிகமா வச்சிருக்க. ஓகே, இந்த ஆட்டத்தோட விதிமுறைகளை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த விளையாட்டுல மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1 போன் ஆஃப் ஃப்ரெண்ட், நம்பர் 2 ஆடியன்ஸ், நம்பர் 3 60-40. என்ன சார் 60-40 சொல்றீங்க? வழக்கமா 50-50 கொடுப்பீங்க. நாங்க அப்படியே வச்சிருந்தோம். சில நாதாரிங்க 50-50 பிஸ்கட் தரேன்னு நினைச்சு டீ கிளாஸோட உள்ள வந்துறாங்க. அதனால நாங்க உஷாரா 60-40ன்னு மாத்திட்டோம். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்டுக்கு போறோம். முதல் ரவுண்டுக்கு சோடா ஊத்தினா ரெண்டாவது ரவுண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஏண்டா குட்டி சாத்தா, நீ என்ன கூத்தாரத்தை நான் கூட்டு வந்தேன், கிறிஸ்பரா மரத்தை கூட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி குழந்தை மாதிரி எல்லாம் பதில் சொல்லியிருந்தா வாய் கோணிக்கும். ஒழுங்கா உட்காந்துருங்க. இப்போ உங்களுக்கான முதல் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுடைய அதெல்லாம் வீட்டு பணமா ஓடுது. அப்படி குஞ்சு கண்ணை ஊற்றி பாயிர கீபோர்டெல்லாம் அடிச்சிருவேன். நிம்மதி உட்காரா. உங்களுக்கான முதல் கேள்வி. ரஜினிகாந்தின் பெயர் என்ன? ஏ ரஜினிகாந்த், பி விஜயகாந்த், சி நளினிகாந்த், டி ஸ்ரீகாந்த். மிஸ்டர் பருப்பு செட்டி, காது நோண்டதுனாலயோ மூக்க நோண்டதுனாலயோ ஒரு பிரயோஜனம் மண்டையை நோண்டு. நல்லா தெரியலையா சார்? எல்லாம் காந்தில இருக்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இதனால அவங்க பேர்லாம் மாத்திடலாம். ப்ளீஸ் நல்லா யோசிங்க. ஏதாச்சும் லைஃப் லைன் ட்ரை பண்றீங்களா? சார், என் போன் ஆஃப் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம். ஐயோ, போன் ஆஃப் ஃப்ரெண்ட் யூஸ் அதுக்குள்ளேவா? வெரி குட். போன்ல எந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேச போறீங்க? சார், என் ஃப்ரெண்ட் ரஜினிகாந்த் கிட்ட பேசிறேன் சார்.
ரஜினிகாந்த் யாரு சந்திரமன் நடிச்சாரே அந்த ரஜினிகாந்த் ஐயா. டேய் இங்க இவ்வளவு கூட்டம் சுத்தி உட்காந்துருது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரஜினிகாந்த் உன் ஃப்ரெண்டு எப்படி பச்சையா புழுகுறான் பாரு. என்னுடைய கடமை நான் லைன் போட்டு கொடுக்குறேன். லைன் போயிட்டு இருக்கேன். ஹலோ சார் வணக்கம். நான் போன் பண்ணாக உமாபதியில இருந்து நமிதா மச்சான் பேசுறேன். நமிதா மச்சானா? நமிதா எப்படி இருக்காங்க? சாரி நமிதா மச்சான். நமிதாவோட மச்சான் இல்ல, நமிதா பச்சான். அமிதா பச்சான் மாதிரி நான் நமிதா பச்சான். என்ன விஷயம்? சார் இங்க ஒரு பண்ணாட, அதாவது ஒரு பண்ணி மாதிரி உட்காந்துட்டு உங்களை ஃப்ரெண்டு தெரியும் சொல்லி போன் கூட சொல்லியிருக்கு. அதுகிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் நிறைய பேசுறேன் சார். நிறைய பேசி பில்லு ஏத்திட்டு போயிடுவேன். யார் உங்க அப்பா வந்து பில்லு கட்டுவோம். டேய் இது பிசிஓல ப்ரோகிராம். இங்க பார், உங்களுக்கு 30 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ள பேசி முடிச்சிடணும். ரஜினிகாந்த் சார், வர்மா பருப்பு சட்டி பேசுறேன். இங்க ரஜினிகாந்தின் பெயர் என்னன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏ ரஜினிகாந்த், பி விஜயகாந்த், சி நளினிகாந்த், டி ஸ்ரீகாந்த். இதுல ரஜினிகாந்தின் பெயர் என்ன சொல்லுங்க சார். கண்ணா, பேர் என்னங்கிறது முக்கியம். பேர் எழுதுறவானதான் முக்கியம். முடிஞ்சது. ஒரு குட்டி கதை இருக்கு. வச்சா. குட்டிக்கு 16 வயசு இருக்குமா? கண்ணு கண்டு காவல வந்து சொல்ல கேளு. அந்த குட்டி கதையில Time ஒரு முடிஞ்சிச்சு. சாமியார் இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு கோவணம் தான் இருந்தது. அந்த கோவணத்தையும் எலி கடிச்சு மிஸ்டர் பருப்பு சட்டி, உங்க டைம் முடிஞ்சு முடிஞ்சு. போச்சு. கோமணம் கட்டிட்டு இருக்கும் போது எலி கட்சிதான், இல்ல கோமணம் காய வைக்கும் போது எலி கட்சிதான் சொல்லாம போயிட்டாங்க. டேய் கேட்கிற கேள்வி பதில் சொல்றாங்கன்னா என்னடா கேஆர் விஜயா மாதிரி நலிஞ்சு நலிஞ்சு பேசிட்டு இருக்க. டேய் அது சாமியார் கோமணம் கடிச்சானா கீச்சானா கரெக்டா பதில் சொல்றான். இங்கி பிங்கி பாங்கி பாதாரி சேடாங்கி. ரஜினிகாந்த் கான்ஃபிடென்ட் கன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட் என்ன தெரியாது. ஓகே ஏய் நீங்க என்ன உங்க வீட்டு பாத்ரூம் பூட்டியா சாவி எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் எதிர்ப்பு குத்துட்டு போறதுக்கு கம்ப்யூட்டர் லாக் பண்ண போறேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி அந்த பர்மா பருப்பு சட்டி ஏன்னு சொல்லியிருக்கான். ஏவே லாக் பண்ணுங்க. Yay, Rajinikanth is correct answer, Mr. Parpusati, correct answer. Okay, you got a 5 paise. அதாவது 5 பைசா நீங்க கழிச்சிட்டீங்க. உங்க மூஞ்சில இப்ப ஒரு பணக்கார கலை வந்துருச்சு. இதே நீங்க அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. மிஸ்டர் பருப்புசட்டி, இப்போ 10 பைசாக்கான அடுத்த கேள்வி உங்க கூட்ட நெரிசல்ல பொண்ணுங்களை இடிச்சா என்ன சொல்லி திட்டுவாங்க? ஏ எருமை மாடு, பி அக்கா தங்கச்சோட போறக்கலையா, சி எல்லாத்தையும் சொல்லி திட்டுவாங்க. டி பொறும்போக்கு. எல்லாம். யாரா பொறும்போக்கு? எச்சகலனா பதில சொன்னீங்களா? ஓ பதில சொன்னீங்களா? சாரி, அது நீங்க சாஃப்ட்டா சொல்லிருக்கலாம். ஓகே ஆர் யூ கான்ஃபிடென்ட் கன்ஃபார்ம். ஏன் திட்டு வாங்கி இருப்பாரா? ஓகே கான்ஃபிடென்ட்னா என்ன தெரியாது உங்களுக்கு. ஓகே நான் லாக் பண்றேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி மிஸ்டர் பருப்பு சட்டி டி பொறும்போக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே அப்ப நான் லாக் பண்ணட்டுமா? தாராளமா லாக் பண்ணிக்கங்க. சொல்லுங்க மிஸ்டர் பருப்பு சட்டி, எப்படி டக்குன்னு இந்த பதில சொன்னீங்க? என்ன சார் நீங்க, நான் என்ன பஸ்ல போகதானா? சோ பஸ்ல ஏறி பொண்ணுங்களை இடிக்கிறதே உங்களுடைய முதல் வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி இடிச்சிட்டு வெறும் பொறம்போக்குன்ற வார்த்தை மட்டும் தான் வாங்கியிருக்கியா, இல்ல அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சிறுமுசம் பண்ணி செருப்பால கூட அடி வாங்கியிருக்கியா? நடந்து போன கல்யாணத்துக்கு ஏன் ஸ்டார் மோன் அடிக்கிறீங்க? பதில சொல்லுங்க சார். ரொம்ப அவசரப்படுறீங்க, பணக்காரன் ஆகணும். ஓகே டி பொறம்போக்கு is the correct answer. Correct answer. கை கொடுங்க மிஸ்டர் பருப்பு சட்டி. well done. ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நீங்க you got 10 பைசா. 10 பைசே, அதாவது 10 காசு எழுச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்கம் டாக்ஸ் ரேட் எல்லாம் ஒரு வீட்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பி ரெடி. வீர அச்சாச்சி தான் தொங்க விட்டு போச்சு. வீர அடிப்போம். நானும் உங்களை தொண்டையிலே அடிப்போம். ஏய்
வந்து நீ குடியை பத்தியே பேசி அப்படியே உஸ்பேத்னா உனக்கு ஓசில குடி வாங்கி கொடுப்பேன் குஷ்டு போயிடான்னு பாக்குறியா? நீ ஏற்கனவே நிறைய பேர் அரைச்சு குடிப்பேன்ற விஷயம் எனக்கு தெரியும். மிஸ்டர் பருப்பு, உங்க பருப்பு இங்க வேணாது. ஓகே, இப்ப நம்ம கேள்வி பார்ப்போம். இவற்றுள் எது கூட்டல் பெருக்கலுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? ஏ கம்ப்யூட்டர், பி கால்குலேட்டர், சி வாய்ப்பாடு, டி தொடப்பக்கட்டை. என்ன மிஸ்டர் பருப்பு சட்டி ரொம்ப முழிக்கிறீங்க, தெரியலையா? ஆமா சார், சரியா தெரியல. அதனால எட்டி என் கம்ப்யூட்டர் பாக்குறியா? ஏன் அதோட 7 சீட் உட்காந்து பாரு. நான் வந்து அங்க உட்காந்துட்டா நீங்க எங்க உட்காருவீங்க? அடி சொல்லிப்பாரு. ஒரு பேச்சு சொன்னா 7 சீட்ல உட்காந்துருவியா? டேய், நல்லா யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி சொல்லு. கேள்வி கூட்டல் பெருக்கல் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. எனக்கு கழிக்கிறது தானே தெரியும். வயிற்ற பார்த்தாலே தெரியுது. ஒரு நாளைக்கு 9 தடவை சாப்பிட்டு 18 தடவை நீ கழிப்பேன். ஆனா அந்த வேலை யோசிக்க கூடாது. இது டீசென்டான பிளேஸ். நல்லா யோசிங்க. இன்னொரு நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்றேன். இவற்றுள் எது கூட்டல் பெருக்கலுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? ஏ கம்ப்யூட்டர், பி கால்குலேட்டர், சி வாய்ப்பாடு, டி தொடப்பக்கட்டை. டி தொடப்பக்கட்டை. கம்ப்யூட்டர் ஜி, இந்த தொடப்பக்கட்டை ஆன்சர் தொடப்பக்கட்டை சொல்லிருக்கு. சோ டி தொடப்பக்கட்டைய லாக் பண்ணுங்க. டி தொடப்பக்கட்டை is a correct answer. Very good, Mr. பருப்பு சச்சி, very good. இப்போ நீங்க 15 காசு ஜெயிச்சிருக்கீங்க. 5 காசு. நீங்க பெரிய பணக்காரன் ஆயிட்டே போறீங்க. உங்க உடம்புல அந்த திமிரு நக்கல் அதெல்லாம் தெரியுது. பணத்தை ரொம்ப பத்திரமா செலவு பண்ணணும். ஓகேவா? இப்ப நீங்க இன்னும் பணக்காரன் ஆகணும். சோ 20 பைசே 20 காசுக்கான கேள்வி போலாமா? எங்க போலாம்? கேள்விக்கு போலாம். அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலா இருக்குமா? ஏ இல்ல, பி யோசிக்க வேணாம், சி திடீர்னு கேட்டா எப்படி, டி ஒரே குழப்பமா இருக்கு. தெரியாது சார். தெரியாதுன்ற ஆப்ஷன் இங்க இல்ல. நல்லா நோட் பண்ணுங்க. அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலா இருக்குமா? ஏ இல்ல, பி யோசிக்க வேணாம், சி திடீர்னு கேட்டா எப்படி, டி ஒரே குழப்பமா இருக்கு. திடீர்னு கேட்டா எப்படி சார்? சி ஐயையோ. லாக் பண்ணிட்டுமா? ஐயோ குழப்பமா இருக்கு. ஒரே குழப்பமா யோசிக்க இருக்கு. வேணாமா? ஓகே, டி சொல்லிக்கீங்க. டி ஆப்ஷனை லாக் பண்ணிட்டுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார். யோசிக்க வேணாம். ஓகே, வெரி குட். பி யோசிக்க வேணாம், அத லாக் பண்ணிட்டுமா? இல்ல சார். ஓகே, இல்லன்னு சொல்லிக்கீங்க. அப்ப ஏ ஆப்ஷன் லாக் பண்ணிட்டுமா? அதான் அது இல்ல சார். டேய், இப்படி வாய முடியும்டா. சொன்னது 4 ஆப்ஷன், 3 ஆப்ஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் என்ன எப்பறா? நான் லாக் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி பருப்பு சட்டி சொல்லியிருக்கேன். ஏ இல்ல, ப்ளீஸ் லாக் பண்ணுங்க. ஏ இல்ல. கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் பருப்பு சட்டி, கரெக்ட் ஆன்சர். இப்போ வட்டமா இருக்குமே 20 காசு, அதை நீங்க கெளிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு 20 காசுக்கான செக். செக் வேறையா இருக்கு. என்ன கிழி கேக்குறாரு? ப்ளீஸ் உங்களுக்கான செக் 20 காசு. சார், இந்த செக்கை எந்த பேங்க்ல சார் போடணும்? நோ, இது பேங்க்ல போறது இல்ல. போ சொல்ல குப்பத்தொட்டில போட்டு போயிடுங்க. அப்படின்னு அதை அப்படியே சுருட்டி காதுல குருவி எடுத்துருங்க. ப்ளீஸ். இப்போ நீங்க 20 காசு ஜெயிச்சு 25 காசு 4 கேட்டுறீங்க. ஸோ கேள்விய ரொம்ப கவனமா பாருங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல திங்கட்கிழமைக்கு அடுத்தது என்ன வரும்? ஏ செவ்வாய், பி ஓட்டவாய், சி நாரவாய், நாரவாய், டி காவாய். காவாய். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. கேள்விய நல்லா கவனமா இன்னொரு தடவை கேளுங்க. திங்கட்கிழமைக்கு அப்புறம் என்ன வரும்? ஏ செவ்வாய், பி ஓட்டவாய், சி நாரவாய், டி காவாய். இதே கேள்வியை தான் IAS எக்ஸாம்ல கேட்டாங்க. ஆனா நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன். இந்த கேள்வி நீ தாய் சொல்லிட்ட. அப்ப நீ மத்த கேள்வி என்ன எழுதி கேட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? டேய், பல்ல காட்டாதா, பல்ல காட்டாத. அடிச்சு கீழே பல்ல உடச்சுங்க. சாய்ஸ்ல விட்டானா? சொல்லு, ஒழுங்கா ஆன்சர் சொல்லு. ஏ செவ்வாய். மிஸ்டர் பருப்பு சட்டி, நல்லா யோசிங்க.
ஏன்னா நீங்க 5 பைசா 10 பைசா பிச்சைக்கார மாதிரி ஜெயிச்சிருந்தீங்க. இப்போ 4 நாக்கு போயிருக்கீங்க. 4 நாள் கேள்வி. நாரவாய். உங்க வாயை பத்தி கேட்கல. இருந்தாலும் ஓகே, நீங்க சொல்லிருக்கீங்க, நான் லாக் பண்ண போறேன். ஓகே போச்சா? கம்ப்யூட்டர் ஜி ஒழுங்காதான் சொன்னாரு செவ்வாய். நாரவாய் ஆன்சர் சொல்லிருக்கான். சோ லாக் நாரவாய். இதான் கரெக்டா அப்போ? அதான் போல இருக்கு. கம்ப்யூட்டர் நக்கறீங்களா? நெளிறாரு. மிஸ்டர் பருப்பு சட்டி சொல்லுங்க, எப்படி இந்த ஆன்சர் நீங்க சொன்னீங்க? திங்கட்கிழமை நைட்டு தூங்கி எழுந்தா எல்லாரும் வாயும் நாரவாய் தான். நீங்க திங்கட்கிழமை நைட்டு வாயில ஆம்லெட் வச்சிருந்துட்டு காலையில எழுந்து செவ்வாய்க்கிழமை மென்னு முழுங்குவீங்க. அதான் நாரம். ஆனா இதுக்காக எல்லாரும் வாயும் நாரவாயின்னு சொல்லக்கூடாது. ஐயோ. கான்ஃபிடென்ட், அதை நான் பாராட்டுறேன். கம்ப்யூட்டர்ல பார்ப்போம். அப்பா கரெக்ட். Is the correct answer. Correct answer. Correct answer. கம்ப்யூட்டர் கூட உங்களுக்கு சாதகமா தான் பதில் சொல்லுது. Very good. இப்போ நீங்க 4 நாள் கழிச்சிருக்கீங்க. இப்போ ஊர்ல இருக்கிற சில்ட்ர பசங்க லிஸ்ட்ல உங்க பேரும் சேர போகுது. ஏன்னா நீங்க 4 நாள் சொந்தக்காரு. இப்போ உங்களுக்கான 30 காசு 30 காசுக்கான கேள்வியை உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. 1 லிட்டர் கிருஷ்ணால் கேன்ல எத்தனை லிட்டர் கிருஷ்ணால் பிடிக்கும்? ஏ 3/4 லிட்டர், பி 1 லிட்டர், சி 2 லிட்டர், டி 3 லிட்டர். சார் 1 லிட்டர் கேன் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? நீ கேக்குற கேன மாதிரி கேட்க நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லு, இல்ல மூடி எழுந்து போ. என் உயிரை வாங்காத. ஏ 3/4 லிட்டர். 3/4 லிட்டர். ம். கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட். ஓகே. கம்ப்யூட்டர் ஜி ஏ 3/4 லிட்டர் ப்ளீஸ் லாக். ஓ ஆமால, 1 லிட்டர்ல 3/4 லிட்டர் பிடிக்கதான் செய்யும். 1 லிட்டர் தாண்டிடல. ஏ 3/4 லிட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படிதான் நம்ம ஆன்சர் சொல்லி ஆகணும். ஆமா. இப்போ நீங்க 30 காசு கழிச்சிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல மிஸ்டர் பருப்பு சட்டி. எப்படி நீங்க இவ்வளவு கரெக்டா 3/4 லிட்டர் சொன்னீங்க? ரேஷன் கார்டுல 1 லிட்டர் கிறிஸ்டல் கேன் எடுத்து போய் கொடுத்தா 1 லிட்டர் கிறிஸ்டல் குடுக்குறாங்க. நொறாச்சு கரெக்ட் தான். பாத்தீங்களா வருமால இருக்கிற மிஸ்டர் பருப்பு சட்டி எவ்வளவு ஃபீலிங்கோட சொல்றாரு. இந்த ரேஷன் கார்டுல இருக்க சில கம்முனாட்டிங்க இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. சொல்லுங்க மிஸ்டர் பருப்பு சட்டி, நீங்க நிறைய தடவை ரேஷன்ல கியூல நின்னு 3/4 லிட்டர் கிறிஸ்டல் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் எங்க கியூல நிக்கிறேன்? கிறிஸ்டல் ஊத்துட்டு நான் வருமால கிறிஸ்டல் ஊத்துறா நீ. இன்னும் நாளை இந்தியன் ஆயில் பங்க் வச்சிருந்த மாதிரி பந்தா உட்காந்துருக்க. சரி சரி கேளு கேளு. டேய் கேக்கடா, இதோ 35 பைசாக்கான அடுத்த கேள்வி உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல. உங்க அப்பா கல்யாணம் அப்பா கல்யாணம் பண்ண பொண்ணு நீங்க என்ன சொன்னீங்க? ஏ அம்மா, பி அத்தை, சி நாத்தனார், டி குழந்தையா. கல்யாணத்துக்கு நான் போனேன், ஆனா எங்க அப்பா கல்யாணத்துக்கு நான் போய் போயிருந்தா நான் பதில் சொல்லிருப்பேன். அப்பனும் சேர்ந்து ஊர்ல இருக்க எல்லா கல்யாணத்திலும் போய் சாப்பிட்டு மொழி வைக்காம வர்றது. உங்க அப்பா உங்க கல்யாணத்தை கூப்பிடலன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் நல்லா யோசிங்க. எதுக்காக சொல்றேன்னா நீங்க இப்போ 30 காசு கழிச்சிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொன்னா 35 காசு கழிச்சிருவீங்க. ஆனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 காசு அம்பேல் வெறும் 5 பைசா தான் கிடைக்கும். அந்த 5 பைசாவை நாங்க டாக்ஸ்ல போட்டு ஒண்ணுமே கொடுக்காம ஓ அவ்வளவுதானா? ஓ அவ்வளவுதான்ப்பா. அப்போ 2வது பாட்டு போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா இது முன்னாடி போட்டது லாபமே இல்லை. ஏன்னா அப்போ இந்த அமிதாப் பச்சன் அவங்க இது நடத்திட்டு இருந்தாங்க அங்க ஹிந்தில. அங்க அதான் பயங்கர ட்ரெண்ட் ஆகி பயங்கர இதா போயிட்டு இருந்துச்சு. இங்க 1 கோடி 1 லட்சம். அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க. இங்க ரொம்ப லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. அங்கதான் ஃபர்ஸ்ட் பெரிய லெவல்ல. அதான் லொல்லு சபாலாம் அப்போ பாருங்க 2003லயே அப்போ வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த ஷோலாம் ரொம்ப பழசாயிருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு மறந்துச்சு. ஆமா அதுக்கப்புறம் தெரியல. ஏன்னா இது பார்த்த மாதிரியே எனக்கு ஞாபகமே இல்ல. ஆமா இது ஒன்னுலாம் பாத்திருக்கோம். ஆனா இது அவ்வளவா ஞாபகம் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. நல்லா இருந்துச்சு. அடுத்த பார்த்து பார்த்தே ஆகும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்